மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமனின் இணைய கணித மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 4.5பா. இது வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. LM ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர், MN ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் மற்றும் LN ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அளவுகளுக்கு முக்கோணம் LMN வரைந்து அதன் நடுக்கோட்டு மையத்தை குறிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுக்கோட்டு மையம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு முக்கோணம் வரைந்து அதன் 3 பக்கங்களில் நடுப்புள்ளிகளையும், இங்கே பார்த்தீங்களா இந்த முக்கோணத்துக்கு ஓரளவுக்கு இங்கனுக்குள்ள வருமா நடுப்புள்ளி, இந்த நடுப்புள்ளியவும் அதற்கு எதிரே உள்ள முனையவும் இணைக்கும் கோடு, இதுதான்ப்பா நடுக்கோடு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கும். சமமாக இருக்கிற மாதிரி பிரிக்கக்கூடிய புள்ளி தானே நடுப்புள்ளி. அந்த நடுப்புள்ளியும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைக்கும் கோடு நடுக்கோடு. அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு நடுப்புள்ளினா ஒரு இங்கனுக்குள்ள வருமா, இதையும் இதற்கு எதிரே உள்ள முனையும் இணைக்கும் கோடு இன்னொரு நடுக்கோடு. இந்த பக்கத்தின் நடுப்புள்ளி இது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதே இதற்கு எதிரே உள்ள முனை இணைக்கும் கோடு இன்னொரு நடுக்கோடு, இது மாதிரி வரும். இதை தான்ப்பா இப்போ நம்மளை வந்து வரைய சொல்லியிருக்காங்க. இந்த 3 நடுக்கோடுகள், ஒரு முக்கோணம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து 3 நடுக்கோடுகள் இருக்கும். இந்த 3 நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளிக்கு பேர் தான் நடுக்கோட்டு மையம். இந்த 3 நடுக்கோடுகளும் சந்திக்கும் புள்ளி தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். உதவி படத்தில் ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. வந்து இந்த பக்கத்தின் நடுப்புள்ளி இங்கனுக்குள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இந்த பக்கத்தின் நடுப்புள்ளி இங்க இருக்கு, இந்த பக்கத்தின் நடுப்புள்ளி இங்க இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா இந்த நடுப்புள்ளியும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைச்சு ஒரு கோடு போடுங்க. இதான் நடுக்கோடு. இது 3மே ஒரு புள்ளி வழியாக செல்லணும்ப்பா. இந்த புள்ளியில ஜாயின் பண்ணா நமக்கு இந்த மாதிரி ஒரு புள்ளியில் செல்ற மாதிரி தெரியல, அதனால நான் இந்த புள்ளியை விட்டுட்டு இங்கிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். நமக்கு இந்த 3 நடுக்கோடுகளும் ஒரு புள்ளியில் வந்து சந்திக்கணும். இப்போ இந்த நடுக்கோடுகள் சந்திக்கும் இந்த புள்ளிக்கு G அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுக்கலாம்ப்பா. இப்போ நமக்கு LMN அப்படின்ற முக்கோணம் வரைய சொல்லியிருக்காங்க. பாருங்க, LM ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. இந்த ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற அளவை இப்போயும் அடிப்பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ LM 7.5 சென்டிமீட்டர். அப்போ இது தானே என்ன இருக்கும். MN பாருங்க 5 சென்டிமீட்டர். அப்ப MN 5 சென்டிமீட்டர் இங்க எழுதிக்கலாம். LN 8 சென்டிமீட்டர், இது வந்து 8 சென்டிமீட்டர். நான் வந்து உங்களுக்கு பிரைட்டா தெரியணுன்றதுக்காக நான் கலர் பென்சிலும் ஸ்கெட்சும் யூஸ் பண்றேன்ப்பா. நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸாம்ல பென்சில்ல தான் வரையணும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வரைபடம் வரைஞ்சிடலாம். வரைபடத்துக்கு ஸ்கேலோட முதல் கோட்டுக்கு நேராக ஒரு புள்ளி, 7.5க்கு நேரம் ஒரு புள்ளி. 7.5னா 7க்கு அடுத்து உள்ள 5வது கோடு. புள்ளி வச்சுட்டோம். புள்ளி வச்சுட்டு இந்த 2 புள்ளிகளையும் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு இந்த புள்ளிக்கு L, இந்த புள்ளிக்கு M அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுக்கிறோம். இது வந்து 7.5 சென்டிமீட்டர் என்பதால் 7.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து LN வரையணும். LN வந்து 8 சென்டிமீட்டர். இல்லை நீங்க MN வரைஞ்சா கூட கரெக்ட் தான். ரெண்டுல ஏதோ ஒரு பக்கத்தை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். காம்பஸோட கூரிய முனையை வந்து இந்த மாதிரி ஸ்கேலோட முதல் கோட்டில் வச்சுக்கோங்க. இந்த பென்சில் முனையை 8 சென்டிமீட்டருக்கு நேராக நீட்டிக்கோங்க. நம்ம 8 சென்டிமீட்டர் அளந்துட்டோம். இப்போ Lல இருந்து ஒரு வில் வெட்டிக்கோங்க. வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் MN 5 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் அளவு எடுத்து வெட்டிடலாம். 5 சென்டிமீட்டர் நம்ம அளந்துட்டோம்ப்பா. எம்மில் வச்சு 5 சென்டிமீட்டருக்கு வில்லு வெட்டுறோம். பாருங்க, இந்த வில்லும் வெட்டவே இல்லை. அப்போ மறுபடியும் 8 சென்டிமீட்டருக்கு அளவு எடுத்து இந்த வில்லை நம்ம இன்னும் நீட்டி விடணும். நம்ம 8 சென்டிமீட்டர் அளந்துட்டு வந்துட்டோம். நீட்டி விட்டாச்சு. இப்போ இந்த 2 விற்களும் வெட்டும் இடத்துக்கு புள்ளி வச்சுட்டு N அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டுட்டு LN MN ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நடுக்கோட்டு மையம் வரைய போறோம்ப்பா. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நடுக்கோடு அப்படின்னா ஒரு பக்கத்தின் நடுப்புள்ளியும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைக்கும் கோடு தான் நடுக்கோடு. அப்போ முதல்ல நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும். நடுப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மையக்குத்து கோடுகள் வரைய போறோம். மையக்குத்து கோடுகள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, எல்லில் காம்பஸின் கூரிய முனையை வச்சுக்கோங்க.
இந்த பென்சில் முனையை பாதிக்கு மேலே அளந்து எடுத்துக்கணும்ப்பா. மோர் தென் ஹாஃப் அப்படின்னு சொல்லுவோம். பாதிக்கு மேலே எடுத்துக்கணும். பாதிக்கு மேலே நீங்கள் இவ்வளோ அளவு எடுத்துக்கலாம், இன்னும் நீட்டி இவ்வளோ அளவு எடுத்துக்கலாம், இன்னும் நீட்டி இவ்வளோ அளவு எடுத்துக்கலாம், இல்லை மொத்த அளவு எடுத்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். பாதிக்கு மேலே அளவு எடுத்துக்கிட்டு மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் வெட்ட போகிறோம். மேலே ஒரு வில் கீழே ஒரு வில் அப்படியே இந்த அளவை மாற்றாமல் எடுத்துகிட்டு போய் இந்த எட்டில் வச்சு எந்த 2 புள்ளிகளுக்கு இடையில பாதிக்கு மேலே அளவு எடுத்தோமோ அந்த 2 புள்ளிகளையும் வச்சு விற்கல் வெட்டணும். இப்போ நம்ம எல்லில் வச்சு வெட்டிட்டோம். அடுத்து எம்மில் வச்சு வெட்ட போகிறோம். பார்த்தீங்களா, இந்த வில்லுமே நமக்கு வெட்டிக்கல. அப்போ மறுபடியும் இந்த முனையில் கொண்டு வச்சு இதை நீட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த 2 விற்களும் வெட்டும் இடத்துக்கு புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சுட்டு இந்த 2 புள்ளிகளை இணைச்சு கோடு போட்டுடலாம். அது டாட்டர் லைன்ஸ் மாதிரி போடுங்கப்பா. புள்ளி கோடுகள் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். டாட்டர் லைன்ஸ் டாட்டாக போட்டிருக்கேன். ஏன்னா இது நடுக்கோடு கிடையாது. நடுக்கோடு என்னவோ அதை நம்ம ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மைய குத்துக்கோடு வரைஞ்சிருக்கோம். அதாவது எல்எம் அப்படின்ற கோட்டோட மைய புள்ளி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் எல்எம்மின் நடுப்புள்ளி. இந்த நடுப்புள்ளியவும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைக்கும் இந்த கோடு தான் நடுக்கோடு. இதை இணைச்சு கோடு போட்டுருங்க. இதுதான்ப்பா நடுக்கோடு. இந்த நம்ம ஒரு நடுக்கோடு வரைஞ்சிட்டோம். இன்னொரு நடுக்கோடு வரையலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கோணத்துக்கு 3 நடுக்கோடுகள் இருக்கும். நம்ம ஒன்று வரைஞ்சிட்டோம், இன்னொன்று வரைஞ்சிடலாம். இன்னொன்று எம்என் என்ற இந்த பக்கத்துக்கு இப்படி பாதிக்கு மேலே அளவெடுத்து இந்த பக்கம் 2 வில் இந்த பக்கம் 2 வில்னு வெட்டலாம். அல்லது இந்த எல்என் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பக்கத்துக்கு பாதிக்கு மேலே அளவு எடுத்து கூட வில் வெட்டலாம். நான் இந்த பக்கத்துக்கு வில் வெட்டிக்கிறேன். பாதிக்கு மேலே அளவு நான் ஒரு இந்த அளவு எடுத்துக்கிட்டு இந்த பக்கமாக ஒரு வில் அப்படியே அளவை மாற்றாமல் இந்த பக்கமாக ஒரு வில் வெட்டிக்கிறோம். இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் எண்ணில் வச்சு வில் வெட்டிடுங்க. வெட்டியாச்சு. இப்போ இந்த 2 விற்களும் வெட்டும் இடத்துக்கு நம்ம புள்ளி குறிச்சிட்டு இதை டாட்டர் லைன்ஸ் மூலமாக இணைச்சிருங்க. ஏன்னா இது நமக்கு தேவையான நடுக்கோடு இல்லை. இது மைய குத்துக்கோடு தான். அதனால இதை ஸ்ட்ரைட் லைனாக போடாமல் ஒரு டாட்டர் லைன்ஸாக ஒரு புள்ளி கோடுகளாக நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த எம்என் அப்படின்ற கோடும் இந்த மைய குத்துக்கோடு எங்கே சந்திக்குதோ அங்கே ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. இதான் எம்என்னின் நடுப்புள்ளி. இந்த நடுப்புள்ளியும் அதற்கு எதிரே உள்ள முனையும் இணைக்கும் கோடு தான் இன்னொரு நடுக்கோடு. இதை 2 இணைச்சு ஒரு கோடு வரைஞ்சிடும். இப்போ நம்ம 2 நடுக்கோடு வரைஞ்சிட்டோம்ப்பா. 3வது நடுக்கோடு இந்த பக்கத்துக்கு பாதிக்கு மேலே அளவு எடுத்து வரையணும் தான். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா நடுக்கோடுகள் ஒரு புள்ளி வழியாகத்தான் செல்லும். அப்போ 2 நடுக்கோடு வரைஞ்சிட்டோம் அப்படின்னா 3வது நடுக்கோடும் இதுலேருந்து இந்த புள்ளி வழியாக செல்லும்படியாக ஒரு கோடு வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதான் 3ஆம் நடுக்கோடு. அதனால 3வது நடுக்கோடை நம்ம வரையாமலே வில் எடுத்து வெட்டாமலே நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். 3 நடுக்கோடுகள் கண்டுபிடிச்சிட்டோம். இவை சந்திக்கும் புள்ளி ஜி. இதுதான் நம்மளை கேட்டிருந்தாங்க. முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் காண்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடுக்கோட்டு மையம் ஜி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த முக்கோணத்துக்கு இதுதான் நடுக்கோட்டு மையம்.